மாமா முட்டுச்சந்தில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கூகுள் இவ்வளோ காலம் சுற்றி தெரிய ஒரு போலீஸ் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ வனாந்திரமா இருக்கு, ஃபாரஸ்ட் இல்லை. இந்த தெரி பாருங்க மேலே, இதுதான் வந்து அந்த தொட்டி பாலம். எவ்வளோ 50 ரூபாய் 100 ரூபாயா? 10 ரூபா. 10 பழம் 100 ரூபா, 5 பழம் 100 ரூபா, 4 பழம் 100 ரூபா. 3 வச்சு இலங்கை தானே. நம்ம உடன்பிறப்பு. சந்தோஷம் சந்தோஷம். இலங்கையில உங்களை கஷ்டப்படுத்தினா நாங்க தமிழர்களாட்டு எங்களுக்கும் எங்க கூட உடன்பிறப்புகளை கஷ்டப்படுத்துறாங்களான்னு ஒரு வருத்தம் எங்களை அறியாமலே வருது. தம்பி, இந்த தொட்டி பாலம் கட்டினது காமராஜர் இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தாரு. இங்க இருக்க மக்களோட பசி பட்டினியை போக்குறதுக்காக இந்த இங்க இருந்து சித்தார்ல ஒரு டேமை கட்டி இங்க இருந்து தண்ணியை கொண்டு போய் இங்க வந்தா இங்க இருந்து போறதுக்கு வழி இல்லை. நல்ல நேரம் பாபா. நீ எந்த இடத்துல என்ன சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. வாவ், வேற லெவல், சூப்பர், அழகு. நான் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வரலாறு சொல்லணுமென்று பற்றி சொல்லுது. இவனே இன்றைக்கு தான் வந்து பார்த்துருக்கிறான்டா. இவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? பாலத்தின் மேல் நடந்து சென்றால் மேற்கு தொடர்ச்சி மலைகள். அந்த வாரு மாமா மலை தெரியுதா? பாரமீன் முட்டுது முட்டுது முட்டுது. பாட்டி கொஞ்சம் ஹெவியா வந்துட்டு இந்த சங்கிலி எல்லாம் இது பாருங்க. இந்த நன்றி நன்றி. ஆனால் நாங்கள் வந்து பல கொட்டை இருக்குல்ல, கொட்டையை வந்து பறிப்போம். கொட்டை தான் உனக்கு பிடிக்கும் தெரியும். கொட்டை தான் மாமா டேஸ்டா இருக்கும். எந்த ஒரிஜினலே வச்சு சித்தப்படியே நான் இதை இந்த புட்டும் நல்ல பலா கொட்டையும் நல்ல முருக பொறிச்சிட்டு அப்படியே வச்சு சாப்பிட. ஐயோ, நல்ல நல்ல உறப்பு. உண்மையிலே நைனாச் பிரிட்ஜை விட இந்த தொட்டி பாலம் தான் வந்து உயரமான பாலம். இதை நாங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இலங்கையில் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது தானே, மொழி வாரியான பிரச்சனை. அதே மாதிரி பிரச்சனை வந்து இங்கே நடந்திருக்கு. நம்மளோட வந்து 2 குறைக்க காணும் மாமா வேட்டியாக வந்துடுது. அப்படி இப்படி வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். ஒரு புத்துணர்ச்சியோட இன்றைய நாள் வந்து தொடங்கினது. இதுக்கு முதல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் இங்கே ஒரு அருவியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து வெளிக்கிட்டு கொண்டு நிற்கிறோம். எல்லாருமே வந்து இந்த கேரளா போய் தான் வேட்டி கட்டுவாங்க. நாங்கள் கேரளா போயிட்டு கேரளா வாய்வெல்லாம் முடியத்தான் வேட்டி கட்ட தொடக்கி இருக்கிறோம். இனி கன்னியாகுமரி போக மட்டும் இந்த வேட்டி கலராது பாபு. மாப்பிள்ளைய பாருங்க, எந்த சேட்டனை எவடா போய் எந்த சேட்டனை எவடா போய் சரி, எல்லாருமே இன்றைக்கு 4 பேருமே வந்து வேட்டி தான் கட்டிக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற விஷயங்கள், இந்த தொட்டி பாலம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடம் எது? இந்த இடம் தெரியாது. மாத்தாண்டம் என்ற பகுதி. அப்படியா? மாத்தாண்டம் என்ற இடத்துல, நாகர்கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் மாத்தாண்டம் என்ற இடத்துல இருக்கிறோம். இதில் ஒரு தொட்டி பாலம் இருக்குது, இன்னும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் இருக்குது. அப்படியே அதை போய் பார்த்துட்டு இங்கேருந்து நாகர்கோவில் போய் கன்னியாகுமரி போகிறோம். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது அந்த மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாமா? பண்ணுவோம். நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். சப்போர்ட் ஒன்று தாங்க. இங்கே வந்து இப்படி எங்களோட இந்த வாகனத்தை பார்க்க வந்து இப்படி ஒரு வாகனத்தில் நாங்கள் இலங்கை பூரா வந்து சுற்றினாங்க. அதுக்கு ராசாத்தி பேர். இதேமாதிரி இப்படி ஒரு வாகனம் ஒன்று எடுத்து ஓடத்தான் ஆசை. ஆனால் பெரிய பட்ஜெட்டாக போயிடும் மாமா. சோழி இல்லாமல் ஒரு கொஞ்சம் இதே எடுத்துகிட்டு போயிடலாம். வெட்டி விட்டால் நல்லா காத்தோட்டமாக இருக்குது. சரி, நாங்கள் எப்படியோ இங்கேருந்து போகிறோம். மார்த்தாண்டம் என்ற பகுதியில் நிற்கிறோம். இதுக்கு பக்கத்துலேயே மாத்தூர் தொட்டி பாலம் ஒன்று இருக்குது. போயிருக்கிறியா? பாத்தியா? நீ இங்க இருக்க நீயே போயில. நான் உங்களை தெரியும் தானே, இது பெரிய பிரதேசம், தெரிய முடியாது. அதான் இன்றைக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம். அதோட பேலஸும் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே வந்து. மன்மதபுரம் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது. போமா, பத்மநாபபுரம் பக்கத்துலேயே வந்து பத்மநாபபுரம் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கு அப்படியே பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து சுற்றி காட்ட போகிறோம். இங்கேயும் வந்து நல்ல குளிர்மையாக தான் இருக்குது. கேரளா பார்டர், கேரளா தமிழ்நாடு பார்டர். ஆனால் இது தமிழ்நாடு தான்.
முட்டுச்சந்தில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கூகுள். அண்ணா அண்ணா தொட்டிப்பாலம் இங்கே தான் நல்ல வண்டி போகுமா? கீழே போகலாம். கீழே போட்டோம். சில நேரங்கள்ல இந்த கூகுளை நம்புறதால எங்களுக்கு தான் பிரச்சனை. கீழே ஓ இதான் மாமா கீழே மேல தொட்டிப்பாலம் இப்படிதானே? எவ்வளோதான். ஓகே ஓமோமண்டு தமிழ் மணி இடமான இருக்கிற இடமெல்லாம் வந்த இடமெல்லாம் வந்த இடம் அந்த மாதிரி இடமாமா. அதுல ஒரு பெட்டை போட்டு நித்திர உள்ளணும். எனக்கு ஒரு யோசனை, இவ்வளோ காலம் சுற்றி தெரிய ஒரு போலீஸ் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ வனாந்திரமா இருக்கு, ஃபாரஸ்ட் இல்லை. இது என்னன்னு சொல்றது? ஓ அதான் பார்க்குறேன். இங்கே சேஃப்டியாக தான் இருக்குமா? மரம் எல்லாம் வெட்டி கொண்டு போக வேண்டுமா? ஓகே அதான் காணலையே, அதிகாரிகளை காணலையே. அதெல்லாம் வந்துருவாங்க. லைட்டா சத்தம் கேட்டாலும் இது என்ன ஜூவா? தொட்டிப்பாலம் மாமா. இல்ல இது புதுப்பாலம் போல இருக்கு. அது மேல இருக்குது. இதுல போகுமா வண்டி? இந்த மேல இருக்கு. எங்க கிடக்கு? அதுதான் தொட்டிப்பாலம் மாமா. அதால விட்டுருந்தா மேல அது கிட்ட கொண்டே விடலாம். ரைட். இப்போ வந்து இதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இதுலேருந்து நாங்கள் மேலே தான் ஏறி போகணும். சரி, அதில் விட்டு ஏறி போவோம் மாமா. இந்த தெரியும் பாருங்க மேலே, இதுதான் வந்து அந்த தொட்டி பாலம். 7 ஆச்சு 11 ஆச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா இருக்குது அந்த மாதிரி தான். நீ எங்கிட்ட 9 ஆச்சு. 9 ஆச்சா? இது எத்தனை ஆச்சு அதெல்லாம் தெரியாது. நான் போயிருக்காங்க. வந்துட்டோம். இது வந்து சரியான பிரதானமான ஒரு சுற்றுலாத்தலம் என்று போட்டிருக்கு. அதோட இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் போகிறதுக்கு முதலே இந்த கரையில் இந்த அன்னாசி பழம் இஞ்சால தோட்டங்கள் பெருசு. அதோட டிக்கெட்டை வேண்டிட்டு காசை கொடுமாமா. இந்த தெரியுது பாருங்க, அதுதான் வந்து தொட்டி பாலம். எங்கள் 9 ஆர்ச் பிரிட்ஜ் மாதிரி இல்லாட்டியும் பார்ப்பதுக்கு சும்மா ஓகேயா இருக்குது. மேலே ஏறினா தான் அந்த அழகு ஃபுல்லாக வந்து தெரியும். எக்கச்சக்க டூரிஸ்ட்டும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். போய் பார்ப்போம். பாலத்துக்கு வந்தது பிரச்சனை இல்லை. இதுலேருந்து அவ்வளோ படியேறி மேலே போயிட்டு வார கீழே இறங்குறதான் வந்து அடுத்த பிரச்சனை. இங்கால கணக்கு அன்னாசிகள் கணக்கு கிடக்கு. அன்னாசி தோட்டங்களை கஜங்க கிடக்கு இங்கால பக்கம். எவ்வளோ? 50 ரூபாய் 100 ரூபாயா? 10 ரூபா. பார்த்தியா, நான் 50 ரூபா 100 ரூபா நினைச்சேன். 10 ரூபா. நீங்கள் சும்மா இந்த டிக்கெட் போடு. இந்த அக்கா கதைக்கிற கதையை பார்த்துனீங்களானே. இது வந்து அந்த ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் வந்து மாறுபடும். ஏண்டா உப்பை போட்டீங்க? அன்னாசி தோட்டங்கள் எல்லாம் மிஞ்சா இருக்கு என்னக்கா? ஒரு அன்னாசி எவ்வளோ வரும்? 10 பழம் 100 ரூபா, 5 பழம் 100 ரூபா, 4 பழம் 100 ரூபா. 3 வச்சிருக்கேன். இன்னொன்று மாமா கொண்டு போமா ஊருக்கு? மேலே போயிட்டு வந்து வரைக்கும் வரேன். எவ்வளோ காலமா நீங்கள் கடை வச்சிங்க? நாங்கள் 1 வருஷமா. 1 வருஷமா? ஓகே. நாங்கள் இந்த ஊர் இல்லை, நாங்கள் இலங்கை, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தெரியுமா? கேள்விப்படுறீங்களா? என்ன கேள்விப்படுறீங்க? இலங்கை தானே? தமிழாக. சரி, சந்தோஷம் உண்மையா. சரிங்க. என்ன அதுதான் சந்தோஷம். நன்றி. இலங்கையில உங்களை கஷ்டப்படுத்தினா நாங்க தமிழர்களாட்டு எங்களுக்கும் எங்க கூட உடன்பிறப்புகளை கஷ்டப்படுத்துறாங்களான்னு ஒரு வருத்தம் எங்களை அறியாமலே வருது. என்ன நேரம் வந்து பார்க்காட்டியும் இங்க இருந்து உங்களோட கவலைப்படுறீங்க. சந்தோஷம் சந்திச்சது. நாங்க இங்க சுத்தி பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்படியே எல்லா இடம் ஓகேங்க. சரி, அக்கா வந்து இது சம்பந்தமான கொஞ்சம் விஷயங்கள் சொல்றா. என்னதுக்காண்டி இந்த பாலம் பற்றி சொல்லுங்க. தம்பி, இந்த தொட்டி பாலம் கட்டினது காமராஜர் இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தாரு. இங்க இருக்க மக்களோட பசி பட்டினியை போக்குறதுக்காக இங்க இருந்து சித்தார்ல ஒரு டேமை கட்டி இங்க இருந்து தண்ணியை கொண்டு போய் இங்க வந்தா இங்க இருந்து போறதுக்கு வழி இல்லை. அப்பதான் இந்த பாலத்தை கட்டி இங்க இருந்து ஆயிரக்கணக்கான ஊருக்கு விவசாயத்துக்கும் குடி தண்ணியும் கொண்டு சேர்த்தது. இந்த பாலம் மூலியமா தான் தண்ணி போறதுக்கு மெயினா. இந்த பாலம் எல்லாம் இல்ல. இது இப்ப ஒரு 6 மாசம் தான் ஆச்சு. ரைட். அப்போ பல பேர்ட்ட ஒரு வாழ்க்கையை காப்பாத்தின பாலம் சொல்லலாம். கன்னியாகுமரியில பாதி
ஊருக்கு தண்ணி இந்த தண்ணி. சரி சரி. நானும் நெட்டில் பார்க்க வந்து நீர் வளங்களுக்காக கட்டின இதாண்டு போட்டிருந்தா. இப்போ நான் யோசிச்சேன் ஏன் இப்படி நீர் வளங்களுக்காண்டி பிரிட்ஜ் என்னென்று உதவும் பண்ணி யோசிச்சேன்னா அப்போ இதுதான் மெயினாக கனெக்ட் பண்ணுறது. ஓகே ஓகே. இது இந்த பாலம் கட்டி தண்ணி வந்து 6வது மாதத்துல எங்கள் எல்லாம் பச்சை பசேன்னு ஆகி எல்லாரும் விவசாயம் பண்ணி அவங்க தேவைக்கு அவங்களே சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ரைட் 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 ரைட். சந்தோஷம். தேடி வராங்களா இந்த இடங்கள் பார்க்குறாங்க? ஆமாம், ஆயிரக்கணக்கான நாட்கள் வராங்க. ஓகே ஓகேக்கா. சரி சந்தோஷம். உங்களோட பேர் என்னக்கா? லதா. லதா அக்காவை சந்திச்ச சந்தோஷம். எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே அதே பேராக இருக்கு. நான் கதைக்கிற தமிழ் உங்களுக்கு விளங்குதா? புரியுது. ஓகே சரிக்கா. சரி சந்தோஷம். சரி, இது வந்து சொல்லி ஆகணும். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. அந்த அக்கா வந்து காய்ச்சிருந்தவா. அந்த அக்கா காய்க்க சில எங்களோட ஊர் தமிழ் மாதிரி அப்படியே இருந்தது. இது கேரளாக்கு வந்து கேரளா தமிழ்நாடு போகிற எங்கட ஒரு குரல் மாதிரியே ஒழிச்சுது. சரி, இதில் போகிறதுக்கு முன்னாடி வந்து 40 ரூபாயும் ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாயும் 5 ரூபாய் 5 ரூபாய் டிக்கெட்டும் வந்து எடுத்துருக்கேன். போமா மாமா வர மாட்டேன்றவன் போயிட்டு மாமாவுக்கு இருந்துட்டு சோர்ந்துருவான். மாமாக்கு இருந்துட்டு மறந்து கொடுக்கணும். இரவுல மறந்து கொடுக்காட்டி சோர்ந்துருவான். என்ன மாமா? ஒரு பாட்டில் காலில் இந்த ஸ்டெப்பை பார்த்து என்னென்று ஏறி தான் மாமா யோசிச்சவர். ஆனால் பரவாயில்ல, வா மாமா நானே ஏறேன் கூட்டி வந்துட்டேன். ஆனால் வேட்டி கட்டினா ஒரு கலர் சாத்தான் இருக்கு. என்ன மாமா? அந்த இடத்துல எல்லாம் வந்து கணக்கு பேர் நின்று குளிச்சு கொண்டிருக்கணும். நீங்கள் வந்தால் இந்த இடத்துலயே கீழே வந்து குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மழை லைட்டாக தூருது. லைட்டாக இல்லை, மழை தூருதுமா. சரி, இதில் இந்த பார்க்க வந்து இந்த பாலத்தின் அடி அந்த உயரம் தெரியுதாங்க. எவ்வளோ உயரமாக வந்து கட்டியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த நீர்நிலைகள் இருக்குது தானே, அந்த காலத்தில் மழை பெய்ய பெருசாக அடித்து கொண்டு போகிற அளவுக்கு போகும் போல். அதான் இப்படி சின்ன பாலம் கட்டையில். சின்ன பாலம் இப்போ 6 மாதம் தான் கட்டியான். அதுக்கு முதல் இவ்வளோ உயரத்தில் போட்டிருக்கேன் மாமா. காமராஜர் வந்த நேரம் எப்படி இருக்கு? நல்ல நேரம். நல்ல நேரம் பாபா. நீ எந்த நேரத்தில் என்ன சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இதை பார்த்துட்டு வியக்கணும் மாமா. வா அப்படியா, சூப்பராக இருக்கு. வா என்ன நீ சிரிக்கப்படுற பாபு? ஐயோ போவா. அவங்க மேலே ஏறிட்டாங்க. நாங்கள் இந்த இயற்கையாளர் ரசிக்கிறோம். நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடாது எங்களுக்கு ஏற இல்லாமல் நாங்கள் ஆறுதலாக சும்மா நடந்து போகிறோம். என்ன மாமா மூச்சு வேண்டுது? காலு வலிக்க ஆரம்பிச்சு. நினைக்காதீங்க, நம்பாளுக்கு விளையாடல, நம்பாளுக்கு வலிக்குது. சரி, இப்போ கீழே இருந்து இதால் ஏறி வந்தாங்க. நாங்கள் கீழால் வந்தபடியாக இப்படி அதோட மேலே ஒரு பாதையும் எங்களுக்கு மெப்பில் காட்டிச்சு. அந்த பாதையோட வந்தீங்கன்னா மேலே அதில் நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்தால் நிற்கிது பாருங்க, பஸ்ஸுகள்லாம் நிற்கிதால நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பைனாப்பிள்லாம் சரியான மலிவாக விற்கிது. இதில் போட்டிருக்கு பாருங்கள், திருவட்டம் உள்ளூராட்சி மையம் எப்போ தொடங்கினது என்ன மாதிரி என்ற விஷயங்கள் வந்து இதில் போட்டிருக்கு. அப்படியே போவோம். இதுதான் பாலம். மாமா உண்ட கண்டியா மாமா? மாமா உண்ட கண்டியா மாமா? இங்கே பேர் மாமா, இது தொட்டி மாமா. இதுதான் மாமா தொட்டி பாலம்னு சொன்னாங்க. இப்போ நான் நினச்சேன் வந்து இந்த வடிகால் அமைப்புக்காண்டி கட்டினது சிலவில் இதால் தண்ணியை கொண்டு போகிறாங்கன்னு நினச்சோம். இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தொட்டி அமைப்பு இருக்குது. தண்ணி வந்து இது மூலியமாக தான் கொண்டு போயிருக்கணும். நான் நினச்சேன் என்ன தெரியுமா மாமா, இந்த பாலத்தில் ஏற்றி கொண்டு போயிருக்கணும்ட்டு. இல்லை மாமா, இந்த தொட்டிக்குள்ள தான் தண்ணியை விட்டு அங்கால பகுதிக்கு கொண்டு போயிருக்கேன் மாமா. அதுதான் தொட்டி பாலம். வா வேறு லெவல். நான் அந்த தண்ணி இங்கேருந்து அங்கால போகிற நேரங்களில் வந்தீங்கள்டா சிலவில் இன்னுமே அழகாக இருக்கும். இது இப்போ இதில் வந்து தண்ணி இல்லை, வெறும் தொட்டி தான் கிடக்கு. வா, இந்த மலைத்தொடர்கள் எல்லாம் தெரியுமென்று போட்டுருந்தது எப்படி இருக்கு பாருங்க அந்த மலைத்தொடர்கள்லாம். வா, இந்த அழகை பார்க்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரணும். இவ்வளோ ஒரு உயரமான பாலம், எவ்வளோ ஒரு அழகான காட்சி. மாமா நீ அப்படியெல்லாம் நினைக்காத மாமா, பாசிட்டிவாக நினைக்கணும் மாமா. விழுந்தா போகிறோம், இருக்கும் வேறு சந்தோஷமா, எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினோமா, சிரிக்க வச்சோமா, நாங்கள் போகிறோம். கவலைப்படுறதுக்கு 2 பேர் 3 பேர் சேர்த்தோமா, தூக்குறதுக்கு 2 பேர் சேர்த்தோமா,
ஓ மாமா பயமா தான் இருக்கு மாமா. இங்கே பாருங்க, இதில் கீழே இருந்து பார்க்க இது ஓகே இருந்தது. வா வேறு லெவல், சூப்பர் அழகு, நல்ல காற்று. வெயிலாக இருக்குமென்று பார்த்தோன்னா நான் வெயிலுன்றாலும் வந்து இந்த இடத்துல மணி காற்று. மாமா இப்போ இந்த அழகே வந்து வித்தியாசமாக இருக்கு. ஏன் சொல்லு பாப்போம். இப்போ வைல்டாக எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி, நாங்களும் எங்கள்ட கண்ணால் பார்க்க எப்படி இருக்கோ அதை பார்க்கக்கூடிய மாதிரி வைல்டாக விட்டுருக்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் உலகம், இதுதான் உலகம் குமார். கீழே பார்த்தா பயமா இருக்கு, பயமா இருக்கு. சும்மா சொல்லல, உண்மையாவே பயமா தான் இருக்கு. அதான் பயமா இருக்கு மாமா. கேமரா விழுந்துட்டா சோக்கா தான் இருக்கு. இங்கால சாஞ்சா பிரச்சனை இல்லை, அங்கால லைட்டாக காலெல்லாம் ஒரு கூசுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. உங்களை வீடியோ பார்க்குற ஆக்களுக்கு என்ன மாதிரி இருக்குண்டு சொல்லுங்கள் மாமா. கூட்டம் வருது மாமா. இந்த அழகை நீ பார்க்காம இவ்வளோ நாளும் வேஸ்ட் பண்ணிட்டியா மாமா. எக்கச்சக்க கூட்டம் வந்து கொண்டிருக்கு, எனக்கு பேர் வந்து கொண்டிருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இதால் வந்து நீரோட ஓடுது. மாமா எந்த மாதிரி பிளேஸுக்கு வந்துருக்கிறேன் பேர், அதுவும் இந்த வேட்டியோட சும்மா சூப்பரான இடம். வந்தால் மறக்காதீங்க, மாத்தாண்டம் தொட்டிப்பாலம். மாத்தாண்டம் தொட்டிப்பாலம். இந்த பாலம் வந்து கட்டப்படுறதுக்கான காரணம், இப்போ நான் வரலாறு சொல்ல போகிறேன் சரியா. நான் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வரலாறு சொல்லணுமெண்டு பற்றி சொல்லுது. ஏண்டா அப்படி ஒரு இடம். இதிலேருந்து பார்த்து அந்த மலைத்தொடர்கள் எல்லாம் தெரியுது பாருங்க. கீழே நதி ஓடுது. அதே மாதிரி இங்கால பக்கங்களில் பார்த்தீங்கன்னா சுற்றி வேற அவ்வளோ ஏரியா வந்து தெரியுது. இப்போ மாமா நான் புட்டு வைக்க போகிறேன் சரியா. இதில் பேர் நான் இந்த ஃபோனை லைட்டாக பார்க்குற மாதிரி பார்ப்பேன். நான் ஃபோனை பார்த்து நான் வாசிக்கலை சரியா. நீங்கள் தற்போது இருப்பது மாத்தூர் தொட்டிப்பாலம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலம் சரியா. இந்த தொட்டிப்பாலம் வந்து 1966ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஆனால் என்னத்துக்காண்டி கட்டப்பட்டது தெரியுமோ? நீர் வளங்களுக்காண்டி தான் இது மெயினாக கட்டப்பட்டது. நான் வந்து இதுக்கு முதலே பார்த்துட்டேன். பார்க்க என்னென்று பாலத்தால் நீர் வழங்கி இருப்பின்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் தொட்டிப்பாலம் வந்திருக்கு. இதுதான் தொட்டி. இதில் வந்து தண்ணி நிற்கிற நேரம் வந்திருந்தால் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். சுமார் 115 அடி வந்து இந்த தொட்டிப்பாலம் வந்து உயரம் தானே. அதே மாதிரி நீளம் வந்து 115 அடி. அது கீழேருந்து மேலே வரைக்கும். அது பார்த்தியா. அதே மாதிரி இப்படி நான் சொல்லியிருக்கேன், உனக்கே தெரியுது வேறு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லை மற்றது வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த பாதை வந்து நீளம். அதோட ஆசியாவிலேயே மிக நீளமான மற்றும் உயரமான தொட்டிப்பாலங்களில் ஒன்று இது. ஆசியாவிலேயே மிக உயரமாக பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க இவனே இன்றைக்கு தான் வந்து பார்த்துருக்குறான்டா. இவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா. பாலத்தின் மேல் நடந்து சென்றால் மேற்கு தொடர்ச்சி மலைகள். அந்த வாரி மாமா மலை தெரியுதா, அதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது. பசுமையான பள்ளத்தாக்குகள் அந்த தெரியுது. வேறு பள்ளத்தாக்கு தெரியுதா. அதே மாதிரி இது என்ன பாரமீன், அது ஒரு பரளியாறு. பரளியாறு ஆற்றின் ஆழமான காட்சி. இதான் பரளியாறு ஒன்று கிடக்காம். அது சரி, அதுண்ட ஆழமான காட்சிகள் மாமா தென்பெறலாம் சரியோ. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு இடத்து தான் நாங்கள் நிற்கிறோம்ன்றக்கு. அப்படி உச்ச காலிலேருந்து வந்து புல்லரிக்குது இந்த உயரத்தில் நிற்கிற காட்டி. ஏன்டா சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வாரணுண்டா சூரிய அஸ்தமனத்துக்கு வாங்க, இல்லாட்டி காலையில் வாங்க. சூப்பராக இருக்கும். எங்களை மாதிரி இந்த 12:30 வந்து நிற்காங்க. உச்சி வெயில் மண்டில் அடிக்கிற மாதிரி நிற்காங்க. சூப்பரான இடம். இதுதான் அந்த அழகான காட்சிகள். பாலத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மலைத்தொடர்கள் எல்லாம் தெரியுது பாருங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள். அதோட கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆறு எல்லாம் ஒரு காட்சிகள் எல்லாம் இப்படி இருக்கின்ற பாருங்க. இந்த அழகாக பார்க்குறாங்க தான் வந்து நீங்கள் இந்த தொட்டிப்பாலத்துக்கு வரணும். அப்படி நீங்கள் வராட்டியும் பிரச்சனை இல்லை. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்டா இந்த மாதிரி அழகான காட்சிகள் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுவோம். நல்ல அழகாக எப்படி நீங்கள் இதில் 2 புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இஞ்சாலையெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆமாம்மா
ஒரு நிமிஷம் முடியும். மாமா இந்த பாலத்தில் 2 ரவுண்ட் அடிப்போமா? ஆ எப்படி ரவுண்ட் அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி மாமா. நீ ரவுண்ட் அடி மாமா. முட்டுது. நீங்கள் இந்த பாலத்தை பார்த்தபடியே முதல் முறையாக நீங்கள் இந்த பாலத்தை பார்த்துருக்குறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்களோட தயவாளன் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் சொல்லி தந்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் தான் கூட்டி வந்துக்கிறீங்க. கொஞ்சம் பாட்டி கொஞ்சம் ஹெவியாக வந்துட்டு இந்த சங்கிலி எல்லாம் இது பாருங்க. இந்த சங்கிலி இந்த இதே வச்சவன்டா எங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் திறக்கு வந்து காண இன்னும் கணக்கு பேர் வந்தோண்டே இருக்கிற மாதிரில சூப்பராக இருக்குது. இனி டைம் மேபி சாட்டர்டே சண்டேல வந்து என்ன கூட்டம் இருக்கும். வரைக்கு வந்து அந்த வழியால் வந்து நாங்கள் போய்க்க வந்து இந்த வழியாக இறங்க போகிறோம். ஏன்னா இந்த வழியால் கணக்கு பேர் ஏறி வந்து கொண்டு வந்தவர். அப்போ போய்க்க இதில் இறங்கி பார்ப்போம். நான் அதில் தான் வந்து வாசல் மாதிரி போட்டிருந்தேன். கணக்கு பேர் இஞ்சால வழியாலையும் வந்தவ. இப்போ இறங்கி அதில் இறங்கி உங்களை காட்டுவோம்ன்றக்காண்டி இறங்குறோம். சில பேர் சொல்லிக்கணும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த தமிழ் வந்து வித்தியாசம் என்று உண்மையிலேயே வித்தியாசம் தான். என்ற இதில் 2-3 பேர் கணக்கு பேர் போனதை கண்டாங்க. அவையில் கதை கேட்க அந்த இழுத்து கயப்பினோம். டா அந்த டா போட்டு கயப்பினோம். ஓகே இல்லை மாமா இல்லைன்னு நன்றி. பார்த்தீங்களா எவ்வளோ பண்ணா போயினவண்டு. அவையில் அதில் வரைக்கும் ஒன்று காட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டேன் மாமா. என்ன நான் நினைக்கிறேன் மாமா அவையிலே தெரிஞ்சுட்டு போகல உனக்கு கல்யாணம் நடத்துட்டு. நம்மளோட வந்து 2 குறைக்க காணும் மாமா. வேட்டியா வந்துடுது அப்படி வேட்டியா விடுது பாருங்க. பாருங்க என்னட்டு தான் இந்த வேட்டியை உங்களோட சைஸை பார்க்கட்டும். ஜட்டியை சொன்னேன். இங்கே முடிகிற இடத்த பார்த்தீங்கன்னா இஞ்சால கூடுதலாக வந்து இந்த ரப்பர் மரங்கள் கணக்கு இருக்குது. பால் ரப்பர் மரங்கள் கணக்கு இருக்குது. அந்த பாலம் இப்படியோ வந்து இதோட அப்படியோ தொடர்ந்து போகுது. இதால் வந்து அந்த தண்ணி வந்து நீர் வடிகால் செய்த அப்படியோ இந்த ஊருக்கு வந்து தண்ணி போகுது. வேறுங்க நினைக்கிறேன் கீழே தண்ணிகள் இல்லாத வறுமையான நேரங்களில் மேலே அங்கேருந்து வந்து அனுப்பியிருக்கணும். இது என்ன மாமா? இது என்ன மாமா? விட்டை இழந்த ஜாமா? விட்டை இது நீ பாவிக்கிறது இல்லை. இது குழந்தை பிள்ளைங்க சாக்லேட்டே சிகரெட் சைஸில் செய்துக்கிறாங்க. வேறு எந்த ஒரிஜினலே வச்சு சித்தப்படியே நான் இதை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்லிட்டா சித்தப்பு. அது நேராக படியோட அப்படியே ஏறின சித்தப்பு. இது அப்படியே இறங்கி இருக்குவேன். பலாபலம் மாமா இது நல்லா இருக்குமா? பலா கொட்டை பொரியலா? வேணாங்க. பலா காய் இருக்கல்லோ, காயை வந்து பொறிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து பலா கொட்டை இருக்கல்லோ, கொட்டையை வந்து பொறிப்போம். கொட்டை தான் உனக்கு பிடிக்கும் தெரியும். கொட்டை தான் மாமா டேஸ்டாக இருக்கும். மாமா நீ எல்லாத்தையும் டபுள் மீனிங்கில் எடுக்கிறியா மாமா? நான் சொல்கிறது சிங்கிள் மீனிங் மாமா. இவர் வேட்டியே கழட்டி விட்டார், ஏமாற்றி விட்டார். என்ன சம்பவம் மட்டும் வேட்டி கழட்டினோட்ருக்கு. இது மற்றது நீங்கள் அதான் அந்த பக்கத்தால் ஏறிடுறாங்க, அந்த பக்கம் குத்தனை உடனே ஏறுது. இது சும்மா நடந்து போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது. இதில் எவ்வளோ தூணுகள் போட்டிருக்கிற மாதிரிங்க. எவ்வளோ பெரிய தூணுகள். அவ்வளோ தண்ணியை கொண்டு போகிறோண்டா சும்மாவா? 115 அடி உயரமான ஒரு பாலம். நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் மேலே இருந்து வந்து கொண்டு கேட்க எல்லா இடத்துலையும் இந்த பலாக்கா சிப்ஸ் போட்டு கொண்டு வந்தவன். நான் நினச்சேன் பலா கொட்டையை பொறிக்கணுமாகும். இந்த புட்டும் நல்ல பலா கொட்டையும் நல்ல முருக பொறிச்சிட்டு அப்படியே வச்சு சாப்பிட. ஐயோ அந்த வீட்டை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு விடுங்கடா இந்த மாதிரி கிடக்கு. சரி இன்றைக்கு இந்த பலா காயில் இவையில் வந்து அந்த பலா பழம் இருக்குல்ல, அது
காயிலே வந்து சிப்ஸ் போடணும். ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபஸ்ட் அக்கா எவ்வளோ? 100 கிராம் 40. பார்த்தீங்களா அக்கா கதைக்கிறது வந்து கன்னியாகுமரி தமிழ். உங்களோட தமிழ் வித்தியாசமாக இருக்குது. எங்களோட தமிழ் வித்தியாசமாக இருக்கா? ஆ எங்கட நாங்கள் கதைக்கிற விளங்குதா? நாங்கள் மலையாளம் இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணம், இலங்கையிலேருந்து வரோம். வித்தியாசம் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட சேமாக தான் நீங்கள் கதைக்கிறீங்க நாங்கள் கதைக்கிற மாதிரி. இதில் 100 கிராம் ஒன்று தாங்க என்ன மாதிரி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட. எங்களோட ஊரில் அந்த பலா கொட்டையை வந்து சுட சுட தாங்கவா. நல்ல நல்ல உறப்பு. மாமா எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கிறேன்? நீ எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கிற? அதில் பேலன்ஸ் வந்தவையா? ஆ அங்கே போயிட்டுல அதான் 20 பட்டாணி வாங்கி சொல்லுவேன் தெரியுமா? அதுவும் வாங்கிட்டீங்களா பட்டாணி? எது வாங்கினா இவையில் வந்து இந்த மக்களை என்று கதைப்பினம் அதை நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். ஓ ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். 40 ரூபா தானே நான்? சரியா? ஓகே நன்றி, போயிட்டு வரோம். சாப்பிட பாவம். யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்குறேன். இந்த கன்னியாகுமரி தமிழ் மக்களேன்னு கதைப்பினம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஆக்களை தான் சொல்லணும். இந்த பலாக்கா சிப்ஸ் சுட சுட அங்கால பொறிச்சு கொண்டிருக்கணும். இங்கே அப்படியே வாழைக்கா சிப்ஸ் எப்படி இருக்கோ சேம் லைக் அதே மாதிரி இது. இந்த வாழை பிலா தடல் தானே? என்ன காய் கிலா பழம் இருக்குல்ல, அது காயாக இருக்க பொறிக்கலாம். தடல் பலா ஆகிறதுக்கும் முன்னாடி சரி. பழத்தை எடுத்து பொறிக்கிறோம். செங்காய் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நேந்திர பழம் மரவள்ளிக்கிழங்கு மாதிரி கிடக்கும். அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். மசாலா அடியில் போய் அப்படி தான் போகும். இதுக்கு பக்கத்துலேயே அங்கால வச்சு இப்போ அதிலே வச்சு பறித்து குடிக்கிறோம். சரிங்க, இதிலே வச்சு அங்கால உரிக்க இங்கே அம்மா பறித்து கொடுக்குறா. உங்களோட பேர் என்னம்மா? விமலா. எல்லாமே எங்கட இந்த பேராக தான். எங்கட ஊர்லேயும் இப்படி தான் பேர் வைப்பான். சரி போயிட்டு வரோம். சரி நல்லா இருக்குடா. விடியலேருந்து சாப்பிடல, 1 மணி பட்னி காக்க வைக்கிறாங்க. அப்படியோ ஆரம்பித்த இடத்துக்கே வந்து விட்டோம். என்ன பழம்பான்னு பண்ணீங்க? வாங்கிடுவோம். வெட்டி சாப்பிடுவீங்களா? அப்போ நீங்கள் வேண்டி கொண்டு போயில இதில் வச்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. ஒன்று காணுமா? இந்த அன்னாசி பழம் சாப்பிடக்க தான் ஒரு வாக்குவாதம் வந்தது செல்வத்துக்கும் எனக்கும். எது பெரிய பாலமெண்டு. அப்போ நைனாச் பிரிட்ஜ் வந்து சின்னன்னு சொன்னார். அப்போ நான் இல்லை அதான் பெரிய பாலமெண்டு நான் அடித்து சொன்னான். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய ChatGPT வந்து கேட்க இந்தியாவில் உள்ள இந்த மாத்தூர் தொட்டி பாலம் இருக்குது தானே, அதுக்கு நைனாச் பிரிட்ஜுக்குமான ஒப்புடு சொல்லியிருக்கு. மாத்தூர் பாலம் வந்து 115 அடி 35 மீட்டர் உயரம். ஆனால் நைனாச் பிரிட்ஜ் வந்து 80லேருந்து 100 அடி 24லேருந்து 30 மீட்டர் தான் உயரம். அதோட நீள ஒப்பீடு படி பார்த்தீங்கன்னா இந்த மாத்தூர் தொட்டி பாலம் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் நீளம் போகுது. 125 அடி, அதாவது 381 மீட்டர் வந்து போகுது. ஆனால் நைனாச் பிரிட்ஜ் வந்து 91 மீட்டர் தான் போகுது, 300 அடி. அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நைனாச் பிரிட்ஜை விட இந்த தொட்டி பாலம் தான் வந்து உயரமான பாலம். இதை நாங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்டா ஒப்புடு சொல்லியிருக்கு, தகவல்கள் சொல்லுது, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவீங்க குறை சொல்கிறேன்டா, அப்படி இல்லை. ஒப்புடு வந்து ஒரு இடத்துலேருந்து பார்க்க இப்போ எங்கள் இடத்துல என்ன இருக்கோ அதை சொல்கிறதுல தவறு இல்லை. சில பேர் தவறான்றீங்க. அதோட மாத்தூர் பாலம் தான் உயரமானது என்ற வந்து தகவல் வந்திருக்கு. சரி, அப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியோ அடுத்த இடத்துக்கு வந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். வாகனம் ரெடி ஆகிட்டு நல்லா இருக்குது பைனாப்பிள். இங்கே தோட்டம் எல்லாம் பக்கத்தில் இருக்குமே. என்ன கன்னியாகுமரி தமிழ் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. பக்கத்தில் இருக்கிறபடியா அந்த ஒரு இது. முதல்ல அப்படியா இருந்தது? உண்மையா? ரைட். ஓகே. ஓகே.
அராஜகம் பண்ணாங்க. ஓகே ஓகே ரைட் ஓகே. அப்போ அக்கா சொல்லித்தான் விஷயங்கள் தெரியும். ஏன்டா எங்களுக்கு முதல் நாங்கள் இந்த இடம் இல்லை தானே, கன்னியாகுமரி வந்து முதல் கேரளா ஸ்டேட்டோடு தான் இருந்தது. அதுக்கு பிறகு பாலக்காடு வந்து தமிழ்நாட்டோடு இருந்தது. பிறகு பாலக்காடை வந்து தமிழ்நாடு கேரளாட்ட கொடுத்துட்டு கன்னியாகுமரி இங்கே தமிழ்நாட்டோடு சேர்ந்துருக்குன்ட்டு அந்த அக்கா சொன்னவா. அதான் அவன் இந்த தமிழும் வந்து வித்தியாசமாக இருக்குது. அக்கா போயிட்டு வரோம். சந்திப்போம். பாய் பாய் பாய். உண்மையிலேயே அந்த அக்காவை சந்திச்ச சந்தோஷம். அதோட அவள் கொஞ்சம் விஷயங்கள் சொன்னவா. அது சொன்ன அப்புறம் தான் வந்து நானுமே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்டா எங்களுக்கு வந்து தேவையில்லை தானே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வளமையாகவே தேவையில்லை. இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஸ்டேட் வந்து ரைட் ஓகே. எப்போது பெஞ்சாண்டா 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவின் மொழிவாரியான மாநில மறுசீரமைப்பு அமல்படுத்தப்பட்டது. அப்போது திருவிதாங்கூர் அதாவது அதான் மாநிலத்தில் இருந்த தமிழ் பேசும் 4 தாலுகா பிரிக்கப்பட்டு புதிய கன்னியாகுமரி அதாவது கல்குளம், தோவளை, விளவிங்கோடு, அகஸ்தீஸ்வரம் இந்த நாளும் சேர்ந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது இன்றைய தமிழ்நாடு. அதோட இது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பழைய அரண்மனைகள், கோயில்கள் எல்லாமே வந்து இப்பவும் கூட கேரளா அரசாங்கத்தால் வந்து பராமரிக்கப்பட்டு உள்ளதுண்டு சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒரு அரண்மனை ஒன்று இருக்குது. அந்த அரண்மனைக்கு தான் வந்து நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து போகிறோம். தேடி கொண்டு போய்க்கு அடுத்தடுத்த இடங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரிவு ஏன் நடந்ததுன்னா அந்த காலத்தில் தென்திரு ஒரு பெருமளவான தமிழர்கள் வாழ்ந்தனர். ஆனால் நிர்வாக மொழியாக மலையாளம் இருந்தபடியாக, அதாவது இந்த இடத்துல வந்து கணக்க தமிழர்கள் இருந்தவர், ஆனால் ஆட்சி மொழி வந்து மலையாளமாக இருந்தபடியாக வந்து அது மாற்றப்பட்டுள்ளதுன்றதை சொல்லினா பாருங்கள். அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு இப்படி இலங்கையில் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது தானே, மொழி வாரியான பிரச்சனை. அதே மாதிரி பிரச்சனை வந்து இங்கே நடந்து ஸ்டேட்டாக வந்து பிரிச்சிருக்கணும். தமிழர்களை ஒரு இதாகவே பிரித்து அப்படியே வந்து கொடுத்துருக்கணும் பாருங்கள். மலையாளம் தமிழும் கிட்டத்தட்ட இதாக இருந்தாலும் ஆனால் அவையில் வந்து மலையாள அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் அவையில் இருந்தபடியாக வந்து தமிழாக்கள் இருக்கணுமன்றபடியாக வந்து அது இந்த ஸ்டேட்டையே அதுக்கு கொடுத்துருக்கணும். என்ன அப்படியான இதுகள் வந்து சொல்லியிருக்கணும். எனக்கு விஷயங்கள் இருக்குது. சர்ஜி வீட்டில் போட்டிங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுத்ததா இன்னும் ஒரு அரண்மனை ஒன்றுக்கு போக போகிறோம். மாமா அரண்மனை பார்த்துக்கிறியா? சரி, நான் போன ஜென்மத்தில் வாழ்ந்துறது. சரி, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.